இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு லீவு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே லீவு தான் இன்னைக்கு. சரி சாயங்காலம் நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பஜ்ஜி போட்டுட்டு இருக்கும் போதே அடுத்தால என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற மாவில் எதை சேர்த்து நம்ம வடை பண்ணுறதா இல்லை பஜ்ஜி போடுறதா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். சரி வர்ற மாவை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு பஜ்ஜி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எண்ணெய் குடிக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பஜ்ஜி செமையா இருந்தது. மாவு கொஞ்சம் நம்ம கட்டியா வைக்கணும். தண்ணியா வச்சிடாங்க. தண்ணியா வச்சா எண்ணெய் குடிச்சிரும். இன்னைக்கு எனக்கு பஜ்ஜி அப்படியே அருமையா வந்திருந்தது. கடைசியா கொஞ்சோண்டு அப்பளத்தை எடுத்து வச்சிருந்தேன். அப்பளம் நல்லா சின்ன சின்ன வட்டம் பார்த்துக்கோங்க. இது எங்க ஊர்ல கிடைக்கும். அப்பள கம்பெனில வாங்குவாங்க. இந்த அப்பளம் கிடைக்குமா? இந்த அப்பளத்துல அப்படியே அந்த பஜ்ஜி மாவு முக்கி திருப்பியும் அப்பள பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் மனசு கேட்கல. திருப்பியும் அதுக்கப்புறம் ஒரு குத்து. நம்ம எப்பவுமே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில சூடு இருக்கும்ல, அந்த சூட்டோட திருப்பி ஒரு குத்து அப்பளத்தை